வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மிகப்பெரிய ஒரு கோபுர வாசல் இது எல்லாமே நம்ம இருமுடியூர் பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோயில் தான். இன்றைக்கி அதிகாலை முதலே அதாவது 4 மணிக்கெல்லாம் இங்கே ஆரம்பித்தாச்சு பூஜைகள் எல்லாமே. உங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே வைகுண்ட ஏகாதசி நல்வாழ்த்துக்கள். இந்த வைகுண்ட ஏகாதசியில் 11 விதமான செல்வங்கள் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கு 11வது நாள் வைகுண்ட ஏகாதசி. நம்முடைய கோயிலில் அதிகாலையிலேயே சொர்க்கவாசல் திறப்பு அவ்வளோ சிறப்பாக நடைபெற்றது. இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, இங்கே வந்திருக்கிறது நிறைய பேர் பெண்கள் தான். காரணம் என்னென்னா, தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், அதே மாதிரி குடும்பத்தோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், குடும்பங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக நிறைய பெண்கள் தான் இங்கே வந்திருக்காங்க. இந்த அன்னதானம் வந்து இந்த இடத்துல நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. பக்தர்கள் எல்லாருமே கொடுத்துட்ருக்குறாங்க தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து ஒரு 100க்கும் மேற்பட்டாளர் வந்திருப்பாங்க. நம்ம கோயில் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல வந்து விநாயகர், சிவசக்தி நடத்துகிற விநாயகர், அடுத்ததாக அழகநாயகி அம்மன். உண்மையிலே நீங்கள் கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிறது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். அம்மாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா திருச்சானூரில் பத்மாவதி அம்மா எப்படி இருப்பாங்க, திருச்சானூரில் பத்மாவதி அம்மா எப்படி இருப்பாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் இருப்பாங்க. நீங்கள் திருச்சானூர், திருப்பதி, கீழ் திருப்பதியில் போயிட்டு நீங்கள் அம்மாவை பார்க்கும்போது கிடைக்கிற அதே தரிசனம் தான் உங்களுக்கு இங்கேயும் கிடைக்கும். அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி சாயங்காலம் வந்து இன்றைக்கி காலையில் பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்ட பிறகு இங்கேயும் ஒரு ஆரத்தி நடந்துச்சு. மாலை 6 மணி அளவில் திருக்கல்யாணமும் நடைபெறும். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே வாங்க. உண்மையிலேயே அதிகாலையில் எழுந்து கோவிலுக்கு வர்றதுன்றது இட்ஸ் யூனிக் ஃபீல். யாராலுமே அந்த உணர்வுகள் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து நம்ம அங்கே பார்க்கும்போது அழகநாயகி அம்மன், அடுத்து பத்மாவதி அம்மன், வளர்மை மங்கை என்ற எண்ணெய் பெற்ற தாயார், தனக்கோடி அம்மன், ஆதி பராசக்தி அம்மன். இவங்களை பற்றி சொல்லணும்னா வெள்ளிக்கிழமை இவங்களுக்கு வந்து அபிஷேகம் நடந்து பெண்கள் எல்லாருமே சக்தி எல்லாருமே சேர்ந்து செய்வாங்க. ஸோ அது பூஜை ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அழகநாயகி அம்மன், அலர்மேல் மங்கை, எண்ணெய் பெற்ற தயார், இந்த அம்மனுக்கு எல்லாமே வந்து வெள்ளிக்கிழமைகளில் விசேஷ தினங்களில் சிறப்பு அபிஷேகமும் உண்டு, ஆரத்தியும் உண்டு. அதுக்கு அடுத்து நம்ம வந்து தனக்கோட்டி அம்மன், இவங்களுக்கும் வெள்ளிக்கிழமைகளில் பூஜைகள் பண்ணிட்டு வராங்க. நம்ம பாபாவை தரிசனம் பண்ணலாம். பாபா தரிசனம் பண்ணிட்ட பிறகு நம்ம கோயில் சுற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வந்துவிட்டோம். நேரடியாக நம்ம பார்க்கும்பொழுது அம்மனோட சன்னிதானம் அது. ஸோ அம்மனை வந்து பிடாரி இரட்டை ஸ்ரீ செல்லி அம்மன். கருவறையில் வந்து அம்மன் வந்து 2 அம்மனாக இருப்பாங்க. அது நீங்கள் தரிசனம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசி. எங்கே திரும்பினாலும் பக்தர்களுடைய கூட்டம் தான். இப்போ நம்ம கோயில் சுற்றிட்டு வர்றதுன்றது கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம இந்த கோயில் மட்டும் சுற்றிட்டு இப்போ அங்கேருந்து இங்கே நம்ம திரும்பி வரும்போதும் இங்கே நம்ம பெருமாளோட சன்னிதானத்தை பார்க்கலாம். கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனது 1, 11 இல்லையா? அதனால தான் 11வது நாள் ஏகாதசி. முதல்ல வந்து இங்கே கருடாழ்வார் இருப்பாங்க. கருடாழ்வார் தரிசனம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தரிசனம், சொர்க்கவாசல் திறப்பு. உண்மையிலே அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தரிசனத்தை இன்றைக்கி எல்லாருமே நாங்கள் தரிசனம் பண்ணோம். அதே தரிசனத்தை தான் இன்றைக்கி நம்ம சேனல்லையும் நம்ம இன்றைக்கி எல்லாருக்குமே நம்ம பார்க்குறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் வந்து நேரடியாக வந்து பெருமாள் தரிசனம் பண்ணிங்கன்னா அதோட விசேஷமே எத்தனை மணிக்கு, 4 மணிக்குனா இவங்க எல்லாம் 2 மணிக்கெலாம் ரெடி ஆகிட்டாங்க. 2 மணிக்கெலாம் வந்து நைட்டெல்லாம் கண் முழிச்சு இந்த வைகுண்ட ஏகாதசியை வந்து அவ்வளோ ஒரு சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே பார்க்கும்போது பக்தர்கள் எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். இந்த கோயில் இருக்கிற இடம் எங்கன்னா இருமுடியூர் பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோயில், கிழக்கு தாம்பரம், சென்னை 6,59,000. பிரசாதம் பூவு, அப்புறம் சடாரி, அம்மாவோட துளசி தீர்த்தம், இது எல்லாமே இங்கே பிரசாதமாக கொடுக்குறாங்க. கோவில் முழுக்க கேட்குற ஒரே நாமம் என்னென்னா கோவிந்தா 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 தான்.
வாழ்க்கையில் வந்து எவ்வளோ ஒரு பெரிய சோதனைகள் கொடுத்தாலும் நாராயணனுடைய நாமத்தை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக அந்த நாமம் நம்மளுடைய வாழ்க்கையை காப்பாற்றும் அப்படின்றது தான், நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்றது தான். எல்லாருமே வரணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாலும் நிச்சயமாக அது இந்த கோயிலில் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்றத எல்லார் சார்பாகவும் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா எல்லாருமே அதிகாலையில் வந்திருக்காங்க, வந்தவங்க வந்து தரிசனம் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி காலையில் கிளம்பணும் இல்லையா, அடுத்து குழந்தைங்க ஸ்கூல் கிளம்பணும், வீட்டில் வேலை இருக்கு, அதனால் எல்லாம் கிளம்பிட்டாங்க. பெண்களுடைய கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. பெண்கள் தான் நிறைய பேர் வராங்க. காரணம் என்னென்னா, தன்னுடைய குடும்பத்துக்காக வராங்க, குழந்தைங்களுக்காக வராங்க, பிரார்த்தனைகளுக்காக வராங்க. அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறுது, அம்மா நிறைவேற்றி வைக்கிறாங்க. ஸோ இந்த கோயிலில் அனைவரும் வந்து அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறி சந்தோஷமாக மனசு திருப்தியாக மறுபடியும் வராங்க. அதே ஒரு சந்தோஷத்தை தான் நாங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். நீங்களும் வந்து இந்த ஏகாதசி நாளில் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே திருக்கல்யாணம் இருக்க. காலையில் நம்ம வந்தோம் இல்லையா, காலையில் ஒரு டார்க்காக இருந்துச்சு, இப்போ பிரைட் ஆகிடுச்சு. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்தோம். இங்கே 4:30க்குலாம் வி ஹேவ் பீன் ஹியர். ஸோ ஸ்டில் இப்போ தான் கொஞ்சம் அந்த லைட் வர ஆரம்பிச்சிருக்கு, மார்னிங் டே லைட். ஸோ எல்லாருமே அப்போது எத்தனை மணிக்கு இங்கே வந்திருப்பாங்கன்னா 4:45லேருந்து இங்கே இருக்காங்க. காலையில் 4:45 மணிலேருந்து இங்கே தான் இருக்காங்க. ஸோ இப்போ தான் கொஞ்சம் டான் வருது வெளியில், இப்போ தான் கொஞ்சம் விழிஞ்சிருக்கு. கோயில் முழுக்கவே கூட்டம். திருக்கல்யாணத்துக்கு இதை விட பயங்கரமாக கூட்டமாக இருப்பாங்க. கோயில் திருக்கல்யாணத்துக்கு நம்ம எங்கே இருப்போம் நம்மளுக்கே தெரியாது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருப்பாங்க. நீங்கள் கோயிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு போகணுன்ற ஐடியாவே வராது. ஏன்னா ஒவ்வொரு அம்மாவுக்கும் நீங்கள் அலங்காரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கலாமா, இங்கே இருந்துடலாமான்னு தான் தோணும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். உண்மையிலே வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா அது கோயில் மட்டும்தான். கோயிலில் தான் உண்மையான சந்தோஷம். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடவுள் நம்ம கூட துணையாக இருக்கார், நம்ம நல்லது நடக்கும், நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்ற ஒரு தெய்வீகமான ஒரு சக்தி, மனசுக்கு நல்ல ஒரு தெம்பு, உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது எங்கன்னா அது கோயிலில் மட்டும்தான். எங்கள் ஊர், எங்கள் செல்லியம்மன் கோயில், எங்கள் ஊரில் கோயிலில் இருக்க திருவிழா ஒரு விசேஷம் சொல்லும்போது we proud ourselves a lot, no words. ஸோ இது நம்ம அம்மா வீடு மாதிரி, எப்போ வேணால் வரலாம், என்ன வேணால் நம்ம கோயிலில் வீடியோஸ் எடுத்துக்கலாம், நம்ம யூடியூபர்ஸ் நம்மளுடைய மக்களுக்கு எடுத்து கொடுக்கலாம், அவங்களையும் ஒரு ஆன்மீக வழியில் கூட்டிகிட்டு போகலாம் சொல்லும்போது தான் இட்ஸ் லைக் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ஸ்விம்மிங் இந்த ஓஷன் அந்த மாதிரி ஒரு கடலில் போயிட்டு நம்ம முட்டை எடுக்கிற மாதிரி தான் நம்ம செல்லியம்மன் கோயிலில் வந்து நம்ம வீடியோஸ் பண்ணுறது. அம்மாவோட ஆசீர்வாதம். ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லைன்னா, அது வந்து 500 வருஷம் பழமையான ஒரு கோயில் அப்படின்றது தான். 500 வருஷன்றது ஒரு எஸ்டிமேஷன் தான். இட் வில் பி மோர் தேன் தட், அதை விட அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம மறுபடியும் திருக்கல்யாணத்தில் நம்ம பார்க்க போகிறோம். திருக்கல்யாணம் சாமிக்கு பெருமாளுக்கும் அலர்மேல் மங்கை என்ற என்னை பெற்ற தாயாருக்கும் இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே திருக்கல்யாணம். இந்த விசேஷம் என்னென்னா, கல்யாணம் ஆகாதவங்க வந்து இதில் வேண்டிட்டா நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் ஆகும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேண்டிக்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது தவிர என்ன பிரார்த்தனை வேண்டிட்டு வராங்களோ அதுவும் நிச்சயமாக நிறைவேறும். எல்லாருக்குமே நம்மளுடைய முடிவுன்றது நிச்சயமாக யோசிப்போம் இல்லையா, நம்ம சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்றது. அந்த சொர்க்கத்துக்கு போகணுன்ற ஒரு நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்ற ஒரு பெரிய விசேஷம்தான் இந்த வைகுண்ட ஏகாதசி. இந்த உலகத்தில் வாழறது அப்படின்றத விட நம்ம இறைவனுடைய ஒரு ஐக்கியமாக இருக்கிறதுன்றது இட் இஸ் நாட் மெஷரபிள் பை வேர்ட்ஸ், இட் இஸ் நாட் கிவன் பை வேர்ட்ஸ். அந்த மாதிரி தான். ஸோ இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல். அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம்தான் இப்போயே சொர்க்கத்தில் இருக்க மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி எல்லாருக்குமே வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விரதம். கோயிலுக்கு வர முடியாதவங்க, ஏன்னா சில பேருக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வர முடியாதவங்க ஓம் நமோ நாராயணா கோவிந்தான்னு சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய
அந்த வேண்டுதல் நீங்கள் கோயிலுக்கு வந்த பலனை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும். நம்ம வீடியோஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர், என் ஃப்ரெண்டோட அண்ணன் ஒருத்தர், அவங்க பேர் மிஸ்டர் சதீஷ், எல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த சேனலில் நானாவது எப்பயாவது தான் வருவேன். சார் எப்போவுமே வந்து வீடியோஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் அவங்க போட்டுட்ருக்காங்க. அவங்க வீடியோஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயிலுக்கு வாங்க, நிறைய டீட்டெயில்ஸை, நிறைய வீடியோஸை அவங்கள உங்களுக்கு பார்க்குறதுக்காக ஷேர் பண்ணுறாங்க யூடியூப்பில். சொல்லப்போனோன்னா அவங்க ரொம்ப பிஸி, நிறைய வேலை இருக்குது. இருந்தாலும் கூட மக்கள் எல்லாருக்குமே நம்ம கோயில் பற்றி நிறைய ரீச் ஆகணுன்றதுக்காக அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி வைகுண்ட ஏகாதசி. இந்த வாழ்க்கையும் இதற்கு பிறகான ஒரு வாழ்க்கையும் சொர்க்கமாக அமையட்டும். பாய்.